ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. ஓம் ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தயே நமஹ. ஓம் ஸ்ரீ பூஜ்ய சுவாமினே நமஹ. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் சஹனா பவது சஹனோ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இந்த சத்சங்க நிகழ்வானது 2018 ஆண்டு டிசம்பர் மாதம் துவங்க பெற்றது. இன்றைக்கு 14வது தலைப்பாக பூஜ்ய சுவாமிஜி அவர்களுடைய புகழ்பெற்ற உரைகளிலிருந்து தலைப்புகளை தேர்ந்தெடுத்து அது ஆங்கிலத்தில் இருக்குமேயானால் தமிழில் மொழிபெயர்த்து எல்லோரும் பயன்பெறும் வண்ணமாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் இந்த சத்சங்க நிகழ்வினை நிகழ்த்தி கொண்டு வருகின்றோம். ஒரு 12 நிகழ்வு என்பது ஜனவரி மாதம் நிறைவு பெறுவதாக இருந்தது. அந்த நிகழ்வின் போது நாம் ஒரு சங்கல்பம் செய்தோம். இந்த 12வது நிகழ்வு என்பது ரொம்ப விசேஷமானது. பூஜ்ய சுவாமிஜி அவருடைய அருளாசியினாலே இந்த 12 தலைப்புகளிலே மனம் மலரட்டும், இருப்பதெல்லாம் இறைவனே, நீயே பிரச்சனை நீயே தீர்வு, வேதாந்தா 24x7, சாதனமும் சாத்தியமும் போன்ற புகழ்பெற்ற தலைப்புகளிலெல்லாம் நாம் சத்சங்கத்தை நிகழ்த்தி வந்திருக்கின்றோம். இது நாம் பெற்றிருக்கின்ற வரம். இந்த வாழ்க்கையே ஒரு வரமாக அமைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாம் பூஜ்ய சுவாமிஜியினுடைய அனுகிரகத்தை பெற்றிருக்கின்றோம். இது வாழ்வில் எல்லோருக்கும் எளிதாக கிடைத்து விடாத ஒரு பெரிய அனுகிரகம். குரு கிருபா என்ற ஒன்று இருந்துவிட்டால் நிச்சயமாக மோட்சம் சித்தியாகும். ஒரு முமுட்சுவுக்கு இருக்கக்கூடிய தாகம் மோட்சத்தை நோக்கித்தானே. ஆகையினாலே இந்த பிறவி பயன் பெற்றது. என்ன புண்ணியம் செய்தோமோ, பூஜ்ய சுவாமிஜியினுடைய காலடியிலே இருந்து அவருடைய அருளாசிகளை பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக நம் மாயை நீங்க பெற்று கொண்டிருக்கின்றோம். நம் அறியாமை நீங்க பெற்று கொண்டிருக்கின்றோம். பிரம்ம ஞானத்தை உணரத் தொடங்கி இருக்கின்றோம். இது கைவல்யமாக வேண்டும், இது கைவல்யமாக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த சத்சங்கத்தை ஒரு நிதித்தியாசனமாக செய்து கொண்டு வருகிறோம். உங்களில் பலருக்கும் பூஜ்ய சுவாமிஜி பற்றி தெரிந்திருக்கும். அதில் ஒரு முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு பிறகு தொடர்ந்து சொல்லலாம் என்றிருக்கிறேன். அப்போது ஜனவரி மாதம் இந்த நிகழ்வு 12வது நிகழ்ச்சியை தொடுகிறது. இதுக்காக ஒரு ஆண்டு விழா மாதிரி கொண்டாடுவோம், இதை லெட் அஸ் செலிப்ரேட் திஸ் அப்படின்னு நான் நினச்சேன். எனக்குள்ளே தோணுச்சு, ஒரு ஆசை வந்தது. ஆச்சாரியா அவரிடம் சொன்னேன், அதுக்கு என்ன தாராளமாக செய்துக்கலாம் என்று சொல்லியும் அனுமதி கொடுத்தார். ஆனால் ஏனோ பலவிதமான நேரமின்மையினாலும் பலவிதமான வேலைப்பளு காரணமாகவும் பலவிதமான ஒரு நேரமின்மை காரணமாக ஜனவரி மாதம் அதை ஏற்பாடு பண்ண முடியாமல் போயிடுது. பிப்ரவரி மாதம் சிவராத்திரி வந்தது. அதனால் ரிஷிகேஷ் போக வேண்டி இருந்தது, அதுவும் செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஆனால் சென்ற வாரம் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாலே ஆச்சாரியா அவர்கள் இந்த அரங்கம்
ஏற்கனவே குரு பக்தி என்று நாமம் சூட்டப்பெற்று அதற்கான பணிகளெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. கடந்த 6 மாதமாக நடக்கிறது இந்த பணி. இது ஒரு எக்ஸ்டென்ஷன். இதுக்கான இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ், இது ஒரு போர்டு ரூம் மாதிரி வரணும் என்ற எண்ணத்தோடு ஆச்சாரியா அவர்கள் இதை அமைக்கும்படி பணித்தார்கள். அந்த வகையிலே நாங்கள் எல்லோரும் இதை உருவாக்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தோம். சென்ற வாரம் கிட்டத்தட்ட அந்த பணி நிறைவு பெறும் நிலைக்கு வந்த உடனே அடுத்த வாரம் 1ஆம் தேதி இந்த நிகழ்ச்சியை இங்கே வைத்துக்கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது, அது ஏற்கனவே இந்த குருபக்தி நிகழ்விலே நாம் இந்த சத்சங்கத்திலே லக்ஷ்மண் ரேகா என்ற நிகழ்ச்சியை நிகழ்த்துவதற்காக குறித்திருந்த நாள் அது. அப்போ எனக்கு தூக்கி வாரி போயிடுச்சு. ஐயோ, அன்றைக்கி எனக்கு சத்சங்கம் இருக்குது சுவாமிஜி அப்படின்னு சொன்னேன். அதை இங்கேயே நடத்திப்போமே, யூ கேன் கண்டக்ட் யுவர் சத்சங்கா இன் குரு பக்தி என்று பூஜ்ய சுவாமிஜி எப்படி சொல்வாரோ அதே போல் திறந்த மனதோடு சுவாமிஜி அவர்கள் அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அப்போ நாம ஒரு விழா கொண்டாடி இருந்தால் கூட இது ஒரு மகிமையை பெற்றிருக்காது. இந்த 13 மாதம் கழிந்து 14வது நிகழ்ச்சியாக இதை நிகழ்த்துவதற்கு பூஜ்ய சுவாமிஜியே நேரில் அனுகிரகம் பண்ணினதைப் போல அடியனுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. அதுதான் இன்றைய நிகழ்வு. அந்த நிகழ்வில் தான் நீங்கள் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வளவு குரு மகிமை நிறைந்த நிகழ்வு. எப்பொழுதுமே அடியனுக்கு டிசைபிள் ஆஃப் பூஜ்ய சுவாமிஜி என்று சொல்லிக்கொள்வதிலே ஒரு மனக்குறை இருக்கும். அது மிகப்பெரிய ஒரு விஷயம். பூஜ்ய சுவாமிஜியினுடைய சிஷ்யாவாக இருக்கிறது அப்படிங்கிறது. அவர் ஒரு ஞான சமுத்திரம், ஞான சாகரம். அவருடைய சிஷ்யா என்று சொல்லிக்கொள்வதற்கு நமக்கு தகுதி இல்லை. அதனால் எப்பொழுதுமே நான் அவருடைய பக்தன் என்று சொல்வது வழக்கம். குரு பக்தி. பூஜ்ய சுவாமிஜியுடைய பக்தனாக இருப்பதிலே எனக்கு பூரண திருப்தி. அந்த வகையிலே சுவாமிஜியே கொடுத்த பிரசாதமாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை இங்கே வச்சுக்கிறதுக்கு பூஜ்ய சுவாமிஜியும் ஆச்சாரியா அவர்களும் அனுகிரகம் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார்கள் என்பது அவ்வளவு ஒரு குரு மகிமையும் குரு கிருபாவும் நிறைந்த ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை நான் பரிபூர்ணமாக இந்த நேரத்திலே உணர்கின்றேன். எவ்ரிதிங் in our life is only because of Guru's grace. If Guru's grace is there, everything will be taken care. அதற்காக தான் நம்ம முயற்சி பண்ணோம். அதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒன்றே சாட்சி. நான் மௌனமாக இருந்தேன், எதுவுமே செய்யலை, என் கடமையை மட்டும் செய்து கொண்டே இருக்கிறேன். அந்த நிகழ்ச்சி தானாக குருவருளால் சிருஷ்டிக்க பெற்று இன்றைக்கு மிகச்சிறப்பாக இதனுடைய இந்த அரங்கத்தினுடைய திறப்பு விழா ஆச்சாரியா அவர்களால் நிகழ்த்த பெற்று சுவாமிஜிகளும் சுவாமினிகளும் வந்திருந்து, பெரியோர்கள் எல்லாம் சான்றோர்களெல்லாம் வந்திருந்து, நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு இது சிறப்பித்து இன்றைக்கு இந்த குரு பக்தி என்கின்ற அரங்கம் திறப்பு விழா கண்டிருக்கிறது. அந்த அரங்கத்திலே நிகழ்த்தக்கூடிய முதல் நிகழ்ச்சியாக நம்முடைய சத்சங்கம் நிகழ்கிறது என்பதிலே நாம் எல்லாம் பெருமகிழ்வு கொள்ளலாம். பூரணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். கைத்தட்டியாச்சு இல்லையா? அப்படின்னு என்ன மேட்ருக்கு வாங்க சார், சப்ஜெக்டுக்கு வாங்கோ நான் வந்துடுறேன். சரியா வச்சா? அடுத்தது இன்னைக்கு லக்ஷ்மண் ரேகா என்கின்ற புகழ்பெற்ற பூஜ்ய சுவாமிஜி அவருடைய ஒரு உரை, கோயம்புத்தூரில் நிகழ்த்த பெற்ற உரை. இது கூட மனசாந்தி என்கின்ற ஒரு உரையும் இருக்குது. இதெல்லாம் பிரிண்டில் இல்லை, ஆடியோ சிடியாக இருக்குது. லக்ஷ்மண் ரேகா மனசாந்தி என்ற 2 டாக்ஸும் சேர்ந்து ஒரு சிடியில் இருக்குது. நம்ம புக் ஷாப்பில் இருக்கோம், வேணுங்கின்ற வாங்கிக்கலாம். பூஜ்ய சுவாமிஜியுடைய உரை. பூஜ்ய சுவாமிஜி அவர்களுடைய புகழ்பெற்ற உரைகளை மேலும் மகிழ்ச்சியோடு விளக்கமளித்து அதை பகிர்ந்து கொள்வது தான் இந்த சத்சங்கங்களினுடைய நோக்கம். அந்த வகையில் தான் கடந்த சத்சங்கங்கள் எல்லாம் நிகழ்த்து பெற்றிருக்கின்றன.
சென்ற மாத சத்சங்கத்தின் தலைப்பு ஞாபகம் இருக்கோ? பக்தி. சென்ற மாத தலைப்பு பக்தி. அது தமிழ் நூலாக வெளிவந்திருக்கிறது. சுவாமினி பிரம்மலீலானந்தா அவர்கள் அதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதுவும் விற்பனைக்கு இருக்கு. அந்த பக்தியை தொடர்ந்து குரு பக்தியிலே இன்றைக்கு சுவாமிஜி அவருடைய லக்ஷ்மண் ரேகா நிகழ்கிறது. நத்திங் இஸ் பிளான்டு, ஆல் ஆர் கோஇன்சிடென்ஸ். இப்போ நம்ம தலைப்புக்கு வருவோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? வாட்சை கலட்டி என் முன்னாடி வைத்திருக்கேன். அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. லக்ஷ்மண் ரேகா போட்டிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். சுவாமிஜி சொல்லி கொடுத்துள்ள படி ஒரு லக்ஷ்மண் ரேகாவை நான் உருவாக்கி கொண்டேன். ஐ ஹவ் செட் மை லிமிட் ஆஃப் டைம். லக்ஷ்மண் ரேகா என்ற தலைப்பிலே சுவாமிஜி அவர்கள் ஆற்றிய தொடர் உரைகள், நீண்ட உரைகள், கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேர உரைகள் இருக்குது. அதிலிருந்து ஒரு சில நல் முத்துக்களை இன்று எடுத்து மகிழ்ச்சியோடு நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். லக்ஷ்மண் ரேகா அப்படிங்கிறது ஒரு புகழ் பெற்ற சொற்றொடர், ஒரு சொல் வழக்கம். லக்ஷ்மண் ரேகா என்றால் தெரியாதவர்கள் இருக்க முடியாது. ஆச்சாரியா அவர்கள் சொன்னது போல, எனக்கு தெரியுமே, இந்த கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் போடுவோமே, நான் ரெடி பண்ணி வச்சுருந்த ஜோக்கு அது. ஆச்சாரியா எனக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, அதனால் நானும் அதை சொல்லணும். ஐ வாண்ட் டு ரிப்பீட் இட் அகைன். யூ கேன் ரிப்பீட்டட்லி லாஃப். லக்ஷ்மண் ரேகானா என்னென்னா, கரப்பாம்பூச்சிக்கு கோடு போடக்கூடிய ஒரு சாக் பீஸ். இன்றைக்கு today's understanding of children. But we know that it is a great epic. It is a great event in a great epic. சீதா பிராட்டியாருக்கு லக்ஷ்மணன் இட்ட கோடு, அது ஒரு எல்லை கோடு. இந்த எல்லைக்கு மேல் தாங்கள் வெளிவரக்கூடாது என்ற வேண்டுதலை லக்ஷ்மணன் வைக்க, சீதா பிராட்டியார் அதை மீறி அந்த லக்ஷ்மண் ரேகையை கடக்க, அதனால் விளைந்த விளைவுகள் தான் மொத்த ராமாயணமும். இப்போ லக்ஷ்மண் ரேகா தான் ராமாயணத்துக்கு அடிப்படை. லக்ஷ்மண் ரேகா தான் வாழ்க்கைக்கும் அடிப்படை. லக்ஷ்மண் ரேகா இன் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் எ மார்க் ஆஃப் லிமிட்டேஷன். நம்முடைய எல்லைகளை வகுத்து கொள்வது தான் லக்ஷ்மண் ரேகா. சுவாமிஜி ரொம்ப அழகாக சமஸ்கிருதத்தில் சொல்கிறார், உனக்கு கர்த்தும் சக்கியம் அகர்த்தும் சக்கியம் அந்யதாவா கர்த்தும் சக்கியம். நீ ஒரு காரியத்தை செய்யலாம், நீ ஒரு காரியத்தை செய்யாமல் இருக்கலாம். இரண்டும் உன்னுடைய சாய்ஸ். நீ ஒரு காரியத்தை செய்யலாம், நீ ஒரு காரியத்தை செய்யாமல் இருக்கலாம். அந்யதாவா கர்த்தும் சக்கியம், வேறு ஏதாவது ஒரு செயலை கூட நீ செய்துட்டு போயிடலாம். அப்படிப்பட்ட ஒரு சுவாதந்திரியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இறைவனாலே. தட் இஸ் கால்டு ஃப்ரீ வில். இந்த ஃப்ரீ வில்லை பயன்படுத்தி என்னால் ஒரு செயலை செய்ய முடியும், அந்த செயலை செய்யாமல் இருக்க முடியும், வேறொரு செயலை செய்ய முடியும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆசிரமத்துக்கு போகலாம். நிறைய சொற்பொழிவுகள் காலையிலிருந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும், அவற்றை கேட்கலாம். கர்த்தும் சக்கியம். நீ ஞாயிற்றுக்கிழமை ஆசிரமத்துக்கு போக வேண்டாம், படுத்து தூங்கலாம் வீட்டிலேயே. அகர்த்தும் சக்கியம். இல்லை என்றால் ஒரு மாலுக்கு போய் ஒரு சினிமா பார்க்கலாம். அந்யதாவா கர்த்தும் சக்கியம். ஃப்ரீவில் யார் உங்களை கட்டாயப்படுத்துறது? யாரும் இல்லை. நம்முடைய ஃப்ரீ வில்னாலே இதை நாம் செய்ய முடியும். ஆனால் இந்த ஃப்ரீ வில்லை எந்த அளவிற்கு நாம் பயன்படுத்துகிறோமோ, knowing the limitations of using our free will, keeping dharma as the base for using our free will, our success is determined.
நம்முடைய வெற்றியானது தீர்மானிக்கப்படுகிறது நாம் எப்பொழுது நம்முடைய எல்லைகளை தர்மத்தின் அடிப்படையில் வகுத்து கொண்டு காலடி எடுத்து வைக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது, நம்முடைய மகிழ்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது, நம்முடைய ஸ்மூத் செயிலிங் சுமூகமான போக்கு தீர்மானிக்கப்படுகிறது. இல்லை என்றால் எங்காவது முட்டி மோதிக்கொண்டு நிற்க வேண்டியதுதான். இந்த வரைகோடுகளை நாம் நமக்கே போட்டுக்கொண்டாக வேண்டி இருக்கிறது. அதில் முதல் வரைகோடு எதை பற்றி சுவாமிஜி அவர்கள் சொல்லியிருக்கிறார் தெரியுமா? பேச்சு பற்றி. நீ முதலில் இந்த கரப்பாம்பூச்சி கோடு போட வேண்டியது எதற்கு தெரியுமா? உன் பேச்சுக்கு என்று சொல்கின்றார். முதற்கட்டமாக லக்ஷ்மண் ரேகையை உன்னுடைய வாக்கிற்கு போட்டுக்கொள். ஒவ்வொரு வார்த்தையை பேசுவதற்கு முன்னாலும் இந்த வார்த்தையை சொல்லலாமா, இந்த வார்த்தை இந்த நேரத்தில் பொருத்தமாக இருக்குமா, இது அவர் மனதை புண்படுத்துமா, அல்லது இது பின் விளைவுகளை ஏற்படுத்துமா, அர்த்தம் தாண்டி அனர்த்தம் ஆகிவிடுமா என்றெல்லாம் பலமுறை யோசனை பண்ணி ஒரு வார்த்தையை பேச வேண்டும். நினைத்ததையெல்லாம் பேசிவிட முடியாது. சிலருக்கு நம்ம நாட்டில் அப்படியெல்லாம் பழக்கம் உண்டு. இந்த மாதிரி பொது இடங்களில் விழாக்கள் நிகழக்கூடிய இடம், கல்யாணம், ஒரு விசேஷங்களில், திருமணம் போன்ற விசேஷங்களில் கூட்டமாக கூடுகின்ற இடத்துல அன்பர்கள், உற்றார் உறவினர்கள், சொந்தக்காரர்கள்லாம் சந்தித்துக் கொள்வது வழக்கம். உடனே ஏதாவது பேசணுமே. நமக்கெல்லாம் ஒரு சுபாவம் இருக்கு. ஆங்கிலத்தில் இந்த கேள்வியை கேட்டுவிட்டால் மாற்று கருத்து பதில் வருவதற்கு வாய்ப்பில்லை. நான் குறிப்பிடுகிற கேள்வி என்னவென்றால் ஹவ் ஆர் யூ, ஹவு டு யூ டூ, ஹவ் ஆர் யூ என்று கேட்டுவிட்டால் பதில் என்னதான்? ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன். ஐ எம் ஃபைன் விட வேற ஏதாவது வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழில் கேட்டு பாருங்க. என்ன சார் சௌக்கியமா? என்னமோ ஏதோ இருக்கேன் சார், போகிறது, லைஃப் பாயிண்ட் இருக்கு, என்ன செய்கிறது, ஏதோ போகிறது நடக்கிறது. அவன் ஒருத்தருக்கான், என் பையன் நெடு வளர்ந்துருக்கான், தவிர அவனுக்கு புத்தியெல்லாம் இல்லை, நிறைய சம்பாதிக்கிறான், என்னதான் பண்ணுறானே தெரியல சார். இப்படி கேட்டது என்ன, சௌக்கியமாக இருக்கீங்களான்னு கேட்டார் இவர். இன்னொருத்தர் கொஞ்சம் இந்த ஹோம் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ்லேருந்து வந்தவர், அவர்கிட்ட இவர் கேட்டார், என்னென்ன சௌகரியமாக இருக்கலாங்க. கேட்ட உடனே 1935 சௌகரியமாக இருந்தேன், நினைச்சதெல்லாம் நடத்தினேன். யூ நோ, ஈவன் ஐ ஹாவ் கான் டு பாகிஸ்தான், ஐ வென்ட் டு பர்மா, ஐ வாஸ் about to go to USA. What happened in 1945, you know? அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்குள்ளே அப்படியே இந்த இடத்துல அப்படியே ஒழுகும் ரெட்டாக ரத்தம் அவருக்கு, காதில் ரத்தம் விழுகிற அளவுக்கு அவர் தன் சுய புராணத்தை அப்படியே சொல்லுவார். கேட்டு கேட்டு என்ன பண்ணுறேன்னே தெரியாது, எப்படா தப்பி எந்திரிக்கவும் முடியாது. எங்கே போகிற, இந்த ஒரு விஷயத்தை கேட்டுப்போ அப்படின்னு பிடிச்சி உட்கார வச்சு, ஏன்னா அவர்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க, யாருமே. இவர் ஒருத்தராவது எப்படிங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சானே அவனை விட மாட்டார், பேசுவார். இன்னும் நான் 45 நிமிஷம் பேசணும், அதுக்குள்ள நீங்க முடிவுரை சொல்லுங்க. முடிவுரை கிளைமேக்ஸ்ல தான் வரும். அது பார்த்தீங்களா? அப்புறம் இன்னொரு சீன் காட்டுறேன். அப்படியே கேமராவை திருப்பி இன்னொரு பக்கம், அந்த பக்கத்தில் நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும், ஒரு கல்யாண மண்டபம். இந்த கல்யாண மண்டபத்தில் அப்படியே ஏகப்பட்ட சத்தம் கேட்டுருக்கு. அதில் ஒரு ஃபோக்கஸ், ஒரு இடத்த நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அங்கே இந்த தம்பதியர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவர் இவர்கிட்ட கேட்குறார், உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகிடுதா?
இவருக்கு அந்த கேள்வியை கேட்டுருவானோன்னு தான் பயம். ஏன்னா இவர் பொண்ணு கல்யாணம் ஆகலை இன்னும். அதனால் யாராவது இந்த கேள்வியை கேட்டு விடுவார்களோ என்ற பயம். இவர் என்ன கேட்பார்? முதல்ல அதான் கேட்பார். பார்த்தோன்னே சௌக்கியமாக இருக்கீங்களா? அதெல்லாம் கிடையாது. உடம்புலாம் பரவாயில்லையா? அதெல்லாம் கிடையாது. உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டான். இவர் எதை கேட்கக்கூடாதுன்னு நினச்சாரோ அதை கேட்டான். நாங்கள் தான் பார்த்துட்டு தான் இருக்கோம், இன்னும் ஆகலை. என்ன சார் இந்த காலத்தில் நீங்கள் எப்படி பண்ணலாமோ? ஆமாம், என்ன வயசாச்சு குழந்தைக்கு? 38 வயசாச்சு. 38 அப்படின்ன உடனே இவருக்கு வாழ்க்கையே சூசைட் பண்ணிக்கலாமான்னு ஐடியா வந்துடும். நான் காக்க யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு. அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். நான் காக்க. இந்த 2 வரி போதும். பையன் வேலைக்கு போறானா? அவன் வீட்டிலே இருக்கானே, போகவே மாட்டேங்கிறானே வேலைக்கு. அவன் இன்னுமே பிஇ முடிக்கல, எப்படி வேலைக்கு போவான்? இப்படி எங்கெங்கெல்லாம் நம்ம வீக் பாயிண்ட்ஸ் இருக்கோ, நம்ம எல்லாத்துக்கும் இருக்கும். எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய பலவீனங்கள் இருக்கோ அதை இந்த சம்பந்தினா சம்பந்தப்பட்டவர் சம்பந்தி, அவர் எப்படி தான் தெரிஞ்சு போறோ தெரியாது. சௌரியமாக உட்காந்துருங்க. கவிதாமா வரைக்கிறது என்ன, இந்த ஹால் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கு, இங்கே கூட இருக்க சீட்டு. எப்படித்தான் அவருக்கு தெரியுமோ தெரியாது, நம்மளுடைய பலவீனம் எங்கே இருக்கோ அதையே டச் பண்ணி கேள்வி கேட்கிறார். இந்த மாதிரிலாம் அது யாரு? நெடுநெடுன்னு உயரமா ஒருத்தன் போறானே, அவர் இன்னாருடைய பையன். எங்கே இருக்கார்? அமெரிக்காலேருந்து இப்போதான் இறங்கியிருக்கார். அப்படின்னு உடனே இவருக்கு அவரை எப்படியாவது பார்க்கணும்னு, அமெரிக்கா வச்சா போய் பார்க்கணும்னு ஆசை. நேராக அந்த அமெரிக்காவை போய் பார்த்து, ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஐ டோன்ட் ரிமெம்பர் யூ. I am so-and-so's grandson, I am so-and-so's son, and I am so-and-so's brother, I am so-and-so's father. அப்படி எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்லையும் எடுத்து சொல்லி ஐ ஆம் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி முடிப்பார். சொல்லி முடித்தவொன்னு சும்மா இருப்பாரோ? அங்கெல்லாம் எப்படி, என்ன சம்பளம் உங்களுக்கு? அதை கேட்டு நீ என்ன பண்ண போறேன்னு அவனுக்கு தோணுமா தோணாதா? இதை கேட்டு நீ என்னப்பா பண்ண போற? கல்யாணம் ஆயிடுத்தா? ஒன்னா கொடுக்க போறேன்னு அவன் மனசுக்குள்ள. இல்லை சார், இன்னும் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகலையா? அப்போ அங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமே. நம்ம கல்யாணம் ஆனவெல்லாம் மட்டும் அமெரிக்காவில் சௌரியமா இருக்கிற மாதிரி. கல்யாணம் ஆனாலும் ப்ராப்ளம், ஆகாட்டியும் ப்ராப்ளம், அல்லது ப்ராப்ளம் இல்லாமலும் இருக்கலாம். இவனுக்கு அப்படி ஒரு இது, என்ன பேசுறதுன்னு தெரியாது, எதையாவது கேட்கணுமே. இந்த அம்மா ரொம்ப டயட் பண்ணி ஒல்லி ஆயிருக்காங்க. இந்த அம்மா இவங்கள யாரோ ஒரு அது அப்படி டைமிங் பொருந்தி வந்துருச்சுமா, உங்களை சொல்லலை. ஒரு அம்மா என்ன ரொம்ப முயற்சிகள் எல்லாம் பண்ணி இந்த ஸ்லிம் சென்டர், இந்த ஸ்லிம் லிக்ஸ் தெரியுமா, ஹார்லிக்ஸ் மாதிரி அது ஒன்று, அதை சாப்பிட்டு, ஹார்லிக்ஸ் உடம்பு போடுறதுக்கோ அல்லது உடம்பை வச்சுக்கிறதுக்கோ அனுப்புறதுக்கோ தெரியாது. இது உடம்பை குறைக்கிறது, இது உடம்பை குறைக்கிற ஒரு பானம். அதையெல்லாம் சாப்பிட்டு அந்த பேரில் இந்த பேரில் எல்லாம் போய் கடைசியில் ஒல்லியாகி போய் அப்புறமா ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போகிறது. ஏன் இந்த கல்யாண சீனையே நான் திரும்ப திரும்ப கொண்டாடுறேன்னா, அங்கே தான் கெட் டுகெதர் இருக்கும். அங்கே தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தத்து பித்துன்னு பேசுகிற இடம் அது. அதுக்காக அந்த இடத்தையே நான் சாம்பிளாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த பொண்ணு போகிறதா, போனோடனே ஏற்ற அப்படி ஒரு அம்மா வருது. அந்த அம்மா வாமா வாமா வாமா, என்னம்மா கொஞ்சம் வெயிட் போட்ட போல இருக்கே. என்ன இதுக்கு அப்படியே இந்த சினிமாலாம் காட்டுற மாதிரி இடி இடி மின்னல் எல்லாம் வருது. கஷ்டப்பட்டு ₹1,00,000 செலவு பண்ணி உடம்பை இழைச்சி என்ன துரும்பு மாதிரி ஆகி இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு
வந்தா அம்மா வேற சொல்லி அனுப்புறா, காத்து ஜாஸ்தியா இருக்கு பார்த்துப்போ. எல்லாம் சொல்லி அனுப்புற, காத்து வேகமா அடிக்குது இன்னைக்கு, காத்து ஜாஸ்தியா இருக்கு பார்த்துப்போ ஸ்கூட்டர்லன்னு சொல்லியிருக்கா. அப்படிலாம் வந்தா இவன் என்ன கேட்குறா, என்னம்மா கொஞ்சம் வெயிட்டு போட்ட போல இருக்கே. கோவம் வருது இவளுக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி எதையாவது கேட்கறதுங்க, என்னதுன்னு இல்லை. வீட்டுக்கு வர்றார் ஒருத்தர் கெஸ்ட். வீட்டுக்கு வந்த உடனே, சொந்த வீடா, சொந்தமா இருந்தா என்ன, பந்தமா இருந்தா உனக்கு என்ன, நீ வீட்டுக்கு வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதானே. அது ஒரு தமிழ்நாட்டு பழக்கம் சார். தமிழ்நாட்டில் என்ன தெரியுமா, பேசினே இருக்கிறது, ஒரு 15 நிமிஷம் ஆச்சு, ஆள் கிளம்பலைன்னா, காஃபி வேணுமா, காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால், அப்போ நான் போயிட்டு வரேன்மா. காஃபி வேணுமான்னு கேட்டால் போய்க்கோன்னு அர்த்தம். இப்படி ஒரு பழக்கம். இப்போ இல்லை இல்லை இது வாடகை வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கும் இவர் என்ன கேட்பார் தெரியுமா, இவ்வளோ வயசாச்சு ஒரு வீடு வாங்கக்கூடாதா அப்படிம்பார். இல்லை இல்லை இது சொந்த வீடா, ஓ நீங்கள் பரவாயில்ல சார் சொந்த வீடெல்லாம் வாங்கிட்டீங்க, என்ன சொன்னாலும் ஏதாவது ஒன்று சொல்லுவோம். இவன்கிட்ட எப்படி தப்பிக்கிறது? இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், யாரும் எல்லை கோடுகளை போட்டுக்கொள்வது இல்லை. வாட் இஸ் மை லிமிட்? யார்கிட்ட என்ன கேள்வியை கேட்கக்கூடாது என்பது தெரியாது. இதற்கு தமிழ்ல இங்கிதம்னு பேர். இதை அனுசரித்து தான் பேசணும். யாரிடமாவது ஏதாவது ஒரு விஷயத்தை பேசும் பொழுது உடனடியாக முதலில் நாம் நினைக்க வேண்டிய அவசர தேவை, நான் இதை கேட்கலாமா, நான் இதை பேசலாமா, இது எனக்கு எந்த அளவுக்கு பயனுடையதாக இருக்கும், இது அவருக்கு எந்த அளவுக்கு பயனுடையதாக இருக்கும், இவையெல்லாம் நான் சிந்தித்து பார்க்க வேண்டிய கேள்வி. இதுதான் லக்ஷ்மண் ரேகா. வார்த்தைக்கு நான் போட வேண்டிய, எனது வாக்கிற்கு நான் போட்டுக்கொள்ள வேண்டிய லக்ஷ்மண் ரேகா என்று பூஜ்ய சுவாமிஜி கூறுகின்றார். அவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பீச். அன்னெசரியா விசாரணை பண்றது. முந்தியெல்லாம் நம்ம ரோட்ல போகும் பொழுது வழி தெரியலனா வழி கேட்போம். இப்ப வழி கேட்க கூட நீங்க விசாரிக்க வேண்டியதில்லை இல்லையா? கூகுள் மேப்லயோ ஜிபிஆர்எஸ்லயோ பார்த்துட்டு போகலாம். தேவையா அந்த விசாரணை? உனக்கு எவ்வளவு சம்பளம், எவ்வளவு வயசாச்சு, எல்லாம். அப்புறம் இப்போ இந்த மாதிரி பாயசம் கொடுக்குற கதை ஒன்று இருக்கு, அதை சொல்லிட்டு அடுத்ததுக்கு போவோம். இப்போ பாயசம் சாப்பிட்டோமே, இந்த பாயசம் வந்துடும். பாயசம் கொண்டாந்து, இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னால் சுகரா? இப்போ 2 ஆப்ஷன் இருக்கு எனக்கு. இல்லை இல்லை எனக்கு பாயசம் பிடிக்காது. அப்போ கோகோ கோலா கொண்டு வரட்டுமா? அதுவும் ஸ்வீட்டு தான், வேண்டாம். இப்போ குலோப்ஜான் சாப்பிட்றீங்களா? அதுவும் வேண்டாம். அப்போ இவருக்கு சுகர் தான், மறைக்கிறார். இவன் திட்டம் போடுவான், தப்பிக்கவே முடியாது. சரி, இன்னொரு ஆப்ஷன்ல நான் என்ன சொல்லிட்டேன், ஆமா எனக்கு சுகர் தான். ஐயோ ரொம்ப டேஞ்சர் சார், இப்படித்தான் சுகர் தெரிஞ்ச எங்க மாமா ஒருத்தர் இருந்தார், 5 வருஷத்துல கை வலி, லெஃப்ட் ஹேண்ட் வலிக்குதுன்னார். அடுத்த நாள் இல்லை, நமக்கு அப்போ லெஃப்ட் ஹேண்ட் வலிக்கிற மாதிரி இருக்கும். கேட்ட உடனே நமக்கு லெஃப்ட் ஹேண்டு வெளியிடணும். இவனா எல்லாம் எடுத்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் விட மாட்டான். சரி சரி வரட்டுமா அப்படின்னா கையை பிடிச்சி இழுத்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு சித்தர் இருக்கார், அவர் இந்த ஒரு இது இருக்கு, என்னது இது, ஜாமுன் ஃப்ரூட் தமிழ்ல என்னது, நாவல் பழம். நாவல் பழத்தை எடுத்து ஒரு 10 நாவல் பழம் எடுத்துக்கோங்க, அது நல்லா ஊற வச்சு அந்த விதையை எடுத்து மிக்சியில் போட்டு சர்ன்னு அடித்து நீங்கள் அதை காத்தால வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க சார்னு உபதேசம் பண்ண ஆரம்பித்து, அப்போவே நமக்கு சுகர் டவுன் ஆகிடும். அவர் கேட்கவே சுகர் டவுன் ஆகிடும். கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பீச். unnecessary என்கொயரி, கமெண்ட்ஸ், சஜஷன்ஸ் டு பி அவாய்டட். நீங்கள் அவர் கேட்டாரா சஜஷன்ஸ் கொடுக்க சொல்லி, நீங்கள் ஆலோசனை கொடுக்க வேண்டாம் அவருக்கு, அவர் பார்த்துப்பார், அவர் லைஃப்பை அவர் பார்த்துக்க முடியும். அதனால என்னென்ன பண்ணக்கூடாது, unnecessary என்கொயரி, தேவையில்லாத விசாரணையை செய்ய வேண்டாம், தேவையில்லாத விமர்சனங்களை செய்ய வேண்டாம்,
தேவையில்லாத ஆலோசனைகளை வழங்க வேண்டாம். நான் காக்க. இது லக்ஷ்மண் ரேகாவில் பூஜ்ய சுவாமிஜி நிகழ்த்தி இருக்கிற உரையில ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னவென்று சொன்னால், பூஜ்ய சுவாமிஜி இப்போ இப்படி இருக்கு, அம்மா கேட்டாங்க, இதெல்லாம் இப்படி இருக்கு, இப்போ நம்ம அதுக்கு டெக்னிக்கல் நோ ஹவ் என்ன, ஹவு டு எஸ்கேப் ஃப்ரம் திஸ் பீப்புள், ஹவு டு எஸ்கேப் ஃப்ரம் திஸ் பீப்புள். உண்மைதான் சொல்லணும், பொய்யும் சொல்ல முடியாது. இந்த பொய் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்கு அந்த காலத்திலலாம் மறைக்கிறதுக்கும் தப்பிச்சுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருந்தது. இந்த காலத்தில் முடியாது. ஏன்னா எனக்கு என்னை பற்றி தெரிவதை விட கூகுளுக்கு என்னை பற்றி அதிகமாக தெரியும். இது உண்மையா இல்லையா? உங்களுக்கு உங்களை பற்றின தகவல் கூட மறந்து போயிருக்கும். உங்களுக்கு என்ன புக்கு பிடிக்கும், என்ன சாப்பிட பிடிக்கும், வாட் ஆர் ஆல் யுவர் டேஸ்ட், எவ்ரிதிங் இஸ் மானிட்டர்டு எவ்ரிடே. எதை மறைக்கிறது? எதையும் மறைக்க முடியாது. முக்கியமாக வயசை மறைக்க முடியாது. 60th பர்த்டே அப்படின்னு போடுறோம், ஃபேஸ்புக் சொல்லும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் 70th பர்த்டே. ஃபேஸ்புக் சொல்லும், ஏன்னா அதுக்கு தெரியும் உங்கள் வயசு என்னன்ட்டு. எதை மறைக்கிறது? எதையும் மறைக்க முடியாது. அப்போ அதனால இது ஒரு ஃப்ரீடம். என்ன உண்மையா அப்படி சொல்லிடுறது. அதை சொல்றார் சுவாமிஜி. எப்பொழுதுமே நம்ம வீட்டில் கரண்ட் போயிருக்கோம், உடனே நம்ம குழந்தைய பக்கத்து வீட்டில் கரண்ட் இருக்கான்னு பாரு அப்படின்னு அனுப்புவோம். அம்மா அங்கேயும் கரண்ட் இல்லை, அப்பாடா. அவனுக்கும் இல்லையே கரண்ட்டு, நமக்கும் இல்லை, அப்பாடா. அது என்ன அப்பாடா, நானும் கேட்டேன் அவனும் கேட்டான் எல்லாம் கேட்டோம் போடா அப்படின்னு. என்ன இப்படித்தான் இருக்கும் நம்ம. சௌகரியம் பாருங்க, இதில் சந்தோஷம், திருப்தி, பூரணம். அப்படியா உன் பையனும் ஃபெயிலா? என் பையனும் ஃபெயில் தான். இந்த ரெண்டு மாமியும் பேசிக்கிறாங்க. ஆமாம் இல்லையா, அப்படியா உன் பையன் பாஸ் பண்ணிட்டானா? நான் அன்னைக்கு தூக்கமே வராது, என் பையன் ஃபெயில் ஆயிட்டானே. நம்மளுடைய சிந்தனா முறையை மாற்றி அமைக்க வேண்டியிருக்கு. இந்த சிந்தனா முறையில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் பூரா மூன்றாவது மனுஷாலாலே வருதுன்னு நம்ம நம்புறோம். நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பூரா மூணாவது மனுஷாலாலே வருது. அது பக்கத்து வீட்டுக்காரரால் இருக்கலாம், எழுத்து வீட்டுக்காரரால் இருக்கலாம், மாமாவால் இருக்கலாம், அத்திம்பேரால் இருக்கலாம், சித்தப்பாவால் இருக்கலாம், பெரியப்பாவால் இருக்கலாம், ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப், நண்பனால் இருக்கலாம். இப்படி யார் மேலாவது அந்த பழியை போட்டுவிட நம்ம மனசு துடிக்குது. ஆனால் உண்மையாலும் ஐ ஆம் த ப்ராப்ளம், என்னுடைய பிரச்சனைக்கு காரணம் நானே தான். இதை ஃபர்ஸ்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் என்று புரிந்து கொள்ளணும். உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை மாற்றி அமைக்கணும். என்னுடைய பிரச்சனைக்கு காரணம் புற விஷயங்கள் அல்ல, என்னுடைய பிரச்சனைக்கு காரணம் நானே தான். அப்போ இந்த வீடு சரியில்லைன்னு சொல்லி வீடு மாற்றி இன்னொரு வீட்டுக்கு போனாலும் நான் தானே, அங்கேயும் அதே பிரச்சனை தான். இந்த நாடு சரியில்லைன்னு இன்னொரு நாட்டுக்கு போனாலும் அதுலேயும் நானே தானே, அங்கேயும் பிரச்சனை தான். எல்லா இடங்களிலும் நான் தான் எனக்கு பிரச்சனை. என்னுடைய சுபாவங்களை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னுடைய அறிவை நான் வளர்த்திக் கொள்வதால் பக்குவ நிலையை அடைய வேண்டும். சுவாமிஜியினுடைய ஒரு பிரபலமான ஒரு கோட் இருக்கு, ஆல் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தர்மா, ஆல் தி வர்ஷிப்ஸ், ஆல் தி பூஜாஸ், ஆல் தி மெடிடேஷன்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் மெச்சூரிட்டி. நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள், தியானங்கள் எவையாக இருந்தாலும், நம்ம சில பேர் யோகா பண்ணுறோன்னு போகிறோம், சில பேர் ஹோமம் பண்ணுறோன்னு போகிறோம், சில பேர் கோயிலாக போகிறோம்,
சில பேர் இந்த மாதிரி கிளாஸ் கேட்கறதுக்கு போகிறோம், சிரவணம் பண்ணுறதுக்கு போகிறோம். எப்படியாவது எதையாவது நாம் தேடிக்கொண்டே தான் இருக்கிறோம். இந்த தேடுதல்களும் இந்த பரிச்சயங்களும் பழக்கங்களும் இந்த அபியாசங்களும் எல்லாம் எதற்காக என்று சொன்னால், ஃபார் அட்டைனிங் மெச்சூரிட்டி, மனப்பக்குவத்தை அடைவதற்காகத்தான், சித்த சுத்தியை ஏற்படுத்திக் கொள்வதற்காகத்தான். இப்போ தெரியுது, ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் மை ஓன் மைண்ட். இந்த மனசினுடைய சுபாவமே துக்கம். எதனாலும் அது திருப்தி அடையாது. அது பேர் தான் மனசுன்னு பேர். எதாலும் திருப்தி அடையாது. ₹1,00,000 இருந்துட்டா அந்த 1,01,000 தேடும் மனசு. ₹10,00,000 இருந்தா 10,01,000 தேடும். எதனாலும் திருப்தி அடையாது. எல்லாம் சாப்பாடு. கல்யாண வீடு, மறுபடியும் கல்யாண வீட்டில் எல்லாம் சாப்பாடு, கிராண்ட் சாப்பாடு. அது இப்போல்லாம் பிளேட்டு வந்து ₹500 ₹900 இருக்குது. 80 ஐட்டம்லாம் இருக்குன்னு வச்சுருப்பான். அந்த பொரியலை பிடிக்கிறதுக்கு ஒரு டாக்ஸி பிடிச்சி தான் போயிருக்கணும். அவ்வளவு நீளம், அவ்வளவு பெரிய இலை. அசத்திட்டார் மாப்பிள்ளை. பெரிய இலை, இந்த பொரியல் 8வது கை. அது சொல்கிறேன், அவ்வளோ பெரிய இலை எல்லாம் போட்டாச்சு. இவனுக்கு மட்டும் அப்பளம் வரல. இவன் வெளியில் ஒரு சோகமாக போகிறான். எனக்கு இப்படி தான் சார், எங்கே போனாலும் எனக்கு இப்படி தான், எனக்கு மட்டும் வராது, அப்பளம் வரல சார் எனக்கு. அவன் வச்சிருக்கான் 128 ஐட்டம். யாரோ அந்த ரங்கராஜ் நடராஜன்லாம் இருக்காளே, அவளுடைய சிறப்பு விருந்து. அப்பளமா, எனக்கு மட்டும் வரல சார். பக்கத்து இலைக்கு கூட போட்டிருக்கான் சார், எனக்கு போடாத. எனக்கு லெஃப்ட் சைடில் போட்டிருக்கான், ரைட் சைடில் போட்டிருக்கான், எனக்கு மட்டும் அப்பளம் போடல. குறை. 128 ஐட்டத்தில் நீ பூர்ணமாகலை, இந்த அப்பளத்தில் நீ அபூர்ணமாயிட்ட. இப்படித்தான் நம்ம வாழ்க்கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் இருப்பவற்றை பற்றி நாம் சிந்திப்பது இல்லை. எதை நாம் இன்னும் பெறவில்லையோ அந்த பெறாத ஒன்றை பற்றி நம் மனம் ஏங்குகிறது, குறைப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு பேர் தான் மனஸ். அதுக்கு பேர் தான் மனஸ். இந்த மனசை என்ன பண்ணணும்? இப்போ சுத்தி பண்ணணும், பியூரிஃபை பண்ணணும். அப்படிங்கிறதுக்கு சுவாமிஜி வந்து ஒரு அருமையான பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். ஸ்பர்ஷான் கிருத்வா பஹிர் பாஹ்யான் சக்ஷுஷைவாந்தரே ப்ருவோஹோ பிராண அபானௌ சமௌ கிருத்வா நாசாப்யாந்தர சாரிணௌ யதேந்திரியः மனோ புத்திஹி முனிர் மோக்ஷ பராயணः விகதேச்ச அபய க்ரோதः யஹ சதா முக்தஹ ஏவ சஹா. இந்த பாடலுடைய அர்த்தம் என்னன்னா, ஸ்பர்ஷான் கிருத்வா பஹிஹி. இந்த வேர்டு தான், இந்த ஸ்லோகம் தான் பூஜ்ய சுவாமிஜியினுடைய இந்த லக்ஷ்மண் ரேகா என்கின்ற சொற்பொழிவுக்கு அடிப்படையாக அமைந்த ஒரு ஸ்லோகம். ஸ்பர்ஷான் கிருத்வா பஹிர் பாஹ்யான் சக்ஷுஷைவாந்தரே ப்ருவோஹ பிராணாபானௌ சமோ கிருத்வா நாசாப்யாந்தரசாரிணௌ. இந்த ஸ்லோகா 27வது ஸ்லோகா 5வது அத்தியாயத்திலே பகவத்கீதையிலே, ஸ்பர்ஷான் கிருத்வா, த்ரூ சென்சஸ். கிருத்வா மீன்ஸ் கீப்பிங், பஹிஹி outside, bahyan external, shutting out all thoughts of external enjoyment with the gaze fixed on the space between the eyebrows, equalizing the flow of the incoming and outgoing breath in the nostrils, and thus controlling the senses, mind and intellect. The sage who becomes free from desire and fear always lives in freedom. இந்த ஐம்புலன்களுக்கெல்லாம் ஒரு குணம் என்னவென்றால் வெளிமுகமாக போவது. கண் எப்பளும் வெளிமுகமாக தான் பார்க்கும். சொல்லித்தான் தெரியணும்னு இல்லை, ஏன்னா கண்ணை மூடினா மூளை உள்ள தெரியல, அதனால கண்ணு வெளியில தான் பார்க்கறது. சுவாசம், தொடு உணர்வு, சுவை
எல்லாம் கேட்டல் வெளியில இருந்தா உள்ள வருது, எல்லாம் வெளிமுகமாக போகிறது. இவற்றை உள்முகமாக திருப்பிக் கொண்டு வெளியிலும் உள்ளிலும் செல்லக்கூடிய பிராண அபானோ, பிராணனையும் அபானனையும் சமநிலைப்படுத்தி, சமௌ கிருத்வா சமநிலைப்படுத்தி, சமௌ கிருத்வா நாசாபியாந்தரஹ சாரிணௌ, இதை சமநிலைப்படுத்தி கொண்டு, அதாவது இன்ஃப்ளோ பிரெத்தையும் அவுட்ஃப்ளோ பிரெத்தையும் சமநிலைப்படுத்தி கொண்டு இருந்தாயேயானால் உன் எண்ணங்களை எல்லாம் இரு பூர்வ மத்தியிலே குவித்து கொண்டால் ஒரு அமைதி கிடைக்கும். இப்பொழுது புற உலகின் சம்பந்தத்திலிருந்து உன்னுடைய எண்ணங்கள் உள்முகமாக ஈர்க்கப்பட்டு கொண்டு விட்டன. வெளி உலக தொடர்புகளிலிருந்து உன் எண்ணங்களை நீ உள்முகமாக திருப்பிக் கொண்டாய், ஈர்த்து கொண்டாய். இப்பொழுது உனக்குள் நீயே நீயாக, கண்ட்ரோலிங் த சென்சஸ், மைண்ட் அண்ட் இன்டலெக்ட், இந்திரியங்களையும் புலன்களையும் மனதையும் புத்தியையும் கண்ட்ரோல் செய்து கொண்டு இருப்பவனுக்கு பெயர் முனிகி. இவனுக்குத்தான் என்னன்னு பெயரு? முனிகி. இவன் எதுக்காக அப்படி இருக்கான்? மோக்ஷபராயணஹா. இவன் தேடுவது மோட்சத்திற்கு, மோட்சத்தை தேடுகிறான். ஆகையினால் புற உலக தொடர்புகளிலிருந்து தன்னை உள்முகமாக திருப்பிக் கொண்டு விட்டான். The sage who becomes free from desire and fear. இதனால் அவனுக்கு 2 விடுதலை கிடைக்கிறது. இப்படி உள்முகமாக தன்னை ஈர்த்து கொண்டு விட்டவுடன் பயத்திலிருந்தும் ஆசையிலிருந்தும் அவன் விடுதலை அடைகிறான். அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது? ரிவர்ஸா போட்டு பார்த்தோம்னா, இந்த பயத்தையும் ஆசையையும் ஏற்படுத்துவது புற உலக தொடர்பு. அங்கதான் லக்ஷ்மண் ரேகையை சுவாமிஜி கொண்டு வந்திருக்கிறார். இந்த லக்ஷ்மண் ரேகையை போட்டுக்கொள்வதனால், ஒரு எல்லைகளை வகுத்து கொண்டு விட்டதனால், என்னால் என்னுடைய ஆசைகளை ஒரு எல்லைக்குள் வைத்துக் கொள்ள முடியும். ஆசைகளுக்கு ஒரு எல்லைக்கோடு, என்னுடைய முயற்சிகளுக்கு கூட ஒரு எல்லைக்கோடு. பூஜை சுவாமிஜி சொல்கிறார், அண்டர்ஸ்டாண்ட் விச் கேன் பி சேஞ்ச்டு, விச் கேனாட் பி சேஞ்ச்டு. எதையெல்லாம் மாற்ற முடியுமோ அதெல்லாம் மாற்று, விடாதே, ஓடு, முயற்சி பண்ணு, மாத்திக்கோ. எதையெல்லாம் மாற்ற முடியாதோ அதை ஏற்றுக்கொள். நான் இப்படித்தான், அவர் அப்படித்தான், அவரை திருத்த முடியாது. இன்னொரு வாசகத்தில் அழகாக சொல்லியிருக்கிறார், இஃப் யூ வாண்ட் ஃப்ரீடம், கிவ் ஃப்ரீடம் டு அதர்ஸ். அவரை போய் மாற்ற வேண்டாம், யாரையும் மாற்ற முடியாது. நான் மாற்றி ஆக போகிறேன், அவனை ஒரு வழிக்கு கொண்டு வரேன் பாருங்க சார். என்ன நினைச்சுட்டு இருக்காம வழிக்கு கொண்டு வரேன் பாருங்க. அப்படி எந்த திட்டத்தையும் நீ போட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது உன்னுடைய ஃப்ரீடம் போயிடும். ராத்திரி வேளை இவன் தூங்க மாட்டான். இன்னொரு இடத்துல ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறார். வேகமாக காரை ஓட்டி கொண்டு செல்கிறோம். ரோட்டை கடக்கிறார் ஒருவர். அப்படி கையை காமிச்சிட்டு மெதுவா சாவகாசமா அவன் கடப்பான். கோவம் வரும், பிரேக் ரீச்னு போட்டு நிறுத்தி கோவம் வந்தோடனே பிபி ஏறிடும் இவனுக்கு. அவனுக்கு ஒன்றுமே ஆகாது, அவன் பாட்டு அப்படியே ஜாலியாக போவான். இதுக்கு மகிஷ யோகம்னு ஜோதிஷ சாஸ்திரத்தில் பேர். நம்பிடாதீங்கண்ணா, சும்மா சொன்னேன். மகிஷ யோகம்னு அது இல்லை, இந்த எருமை மாடு தான் இப்படிலாம் போகும். மகிஷம்னா எருமை இப்படிதான் போகும். அது ஏதாவது கவலை இருக்கா? வேகமாக இவர் பஸ்ஸை ஓட்டின்னு போகிறார். அவர் அந்த எருமை கிராஸ் பண்ணுது. அவர் பிரேக்கை போட்டோம், இந்த அம்மா டமால் கண்ணாடி மேதில் மோதி கண்ணாடி உடையுது. எல்லாம் கலேபரம், ஊன்னு சத்தம், ரத்தம். அது அப்படி சாவகாசமாக அப்படி போய் எதுவும் நடக்காது. அதுக்கு
சாய்ஸ் இருக்குது நமக்கு. ஹோட்டலில் போய் உட்காந்து சொல்கிறோம் இல்லையா, ஒரு காஃபி சூடாக இருக்கணும், தெரியுதா, நல்லா சூடாக இருக்கணும், சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, டிகாஷன் ஜாஸ்தியாக நிறைய ஊற்றிக்கிங்க, ஜாக்கிரதை கருப்பாயிடக்கூடாது, அப்புறம் இந்த டம்ளரை நல்லா கழுவி கொண்டு வாங்க. இந்த எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனில் அவன் கேட்கவே மாட்டான். அவனுக்கு இது பழக்கம். அவன் அவங்க வீட்டு காஃபி என்னவோ அதான் கொண்டு வருவான். இவர் தன சாய்ஸஸ் வைத்துக்கொண்டு இதெல்லாம் சொல்லுவார். அது வேணாம், அது வேணும், இது வேணும், இது வேணும், எல்லாத்தையும் சொல்லுவார். அவன் காதலே வாங்கிக்க மாட்டான். என்கிட்ட என்ன இருக்கோ அதான் கொடுக்க முடியும், எங்கள் முதலாளி என்ன கொடுக்குறேன் அதை நான் கொடுக்க போகிறேன். ஃப்ரீடம் அவனுக்கு. இந்த ஃப்ரீடத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? முதல்ல சொன்னேன், நான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம், நான் யாரையும் திருத்த வேண்டியதில்லை, திருத்திக் கொள்ள வேண்டியதெல்லாம் என்னைத்தான் என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். பிரச்சனையை வெளியில் தேடாதீர்கள், உங்களுக்குள் பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக, உங்களுடைய சாய்ஸஸை மிக சரியாக தேர்ந்தெடுங்கள். இந்த சாய்ஸஸை தேர்ந்தெடுக்கிறதுல தான் எல்லாருடைய முடிவுகள்லையும் வெற்றி தோல்வி கிடைக்குது. இந்த தேர்ந்தெடுத்தலில் தான் எல்லா வெற்றி தோல்வி எல்லாம் கிடைக்கும்னு இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் பேசிக்கொண்டிருந்தேன். மாமா மாமியை திரும்பி பார்க்குறாரு. என்ன பண்ணுறது, இந்த ஸ்பீச் இப்போ கேட்குறேன். முடிவெடுப்பதில் எச்சரிக்கை. முடிவெடுப்பதில் தான் நம் வாழ்க்கை பூராவும் அமைந்திருக்கிறது. The right choice in the right time. The right choice in the right time. கரெக்டான சாய்ஸை தேர்ந்தெடுக்கணும். அது 3 வருஷம் கழிச்சு எடுக்கக்கூடாது. அப்புறம் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் ஏதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டியில் டிகிரி பண்ண வேண்டியதுதான். படிக்கிற வயசில் விட்டுட்டு அப்புறம் பின்னாடி புத்தி வந்தோடனே ஓப்பன் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறது. எப்படியாவது இந்த சமஸ்கிருதம் இன்ஃபேண்ட் ரீடரை முடிச்சுடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறது. இன்ஃபேண்ட் ரீடர்னால் என்ன தெரியுமோ, குழந்தை பாடம். அதை இப்போ 70 வயசில் படிக்கிறது. இன்ஃபேண்ட் ரீடர் படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறது. சரி, பரவாயில்ல, அதுக்காக படிக்காமல் இருந்துடாதீங்க, படிங்க காரணமாக. நான் தான் டீச்சர் அதுக்கும், அதனால் வராமல் இருந்துடாதீங்க கிளாஸுக்கு, கண்டிப்பாக வாங்க. ஆகையினாலே த ரைட் டெசிஷன் வித் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அவர் லிமிட்டேஷன் என்று சொல்லிவிட்டு இந்த முயற்சியை செய்யும்படியாக சொல்கிறார். இப்பொழுது ஒரு தியானம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஷட்டிங் அவுட் ஆல் தாட்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் என்ஜாய்மெண்ட். எல்லா எண்ணங்களும் வெளிமுகமாக போகின்றன. இந்த ஸ்பர்ஷான் கிருத்வா பஹிஹி பாஹ்யான், வெளிமுகமாக சென்று கொண்டிருக்கிற இந்த சென்சரி பர்செப்ஷன்ஸை, புலன் உணர்வுகளை, அதாவது ஐஸ் முதலான இவற்றை உள்முகமாக ஈர்த்து கொண்டு பிராணாபானௌ சமௌ கிருத்வா நாசாபியாந்தரஹ சாரிணௌ யதா, இப்படி கண்ட்ரோல் பண்ணப்பட்ட மனதோடு இந்திரியா மனஹா புத்திஹி இவற்றையும் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளும். இந்திரியாஸ் மனஸ் புத்திஹி இவற்றையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டவுடன் அவன் பேர் என்ன ஆயிடுது? முனிஹி who opts for moksha, liberation. Moksha parayanaha, one who has dedicated himself for moksha. இந்த அபியாசத்தை உதாரணமாக சொல்லி பூஜ்ய சுவாமிஜி ஒரு தியானத்தை கொடுக்கின்றார். இந்த லக்ஷ்மண் ரேகா ஒலிப்பேழையினுடைய கடைசி பகுதியிலே சுவாமிஜியே ஒரு மெடிடேஷனை கண்டக்ட் பண்ணுறார். அந்த மெடிடேஷன் நம்மளும் இங்கே கண்டக்ட் பண்ணுவோம் வித் தி பிளெஸிங்ஸ் ஆஃப் பூஜ்ய சுவாமிஜி. அது ஒரு பெரிய ரிலீஃப். இப்போ ஐ எம் சீயிங் எ ட்ரீ. அந்த ட்ரீ எனக்குள்ள இப்போ இருக்கு. அப்படின்னா என்னவா இருக்கு? ஒரு தாட் ஃபார்மாக இருக்கு. இப்போ அந்த ட்ரீ எனக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த ட்ரீயை தூக்கி வெளியில் வைக்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்? வெளியில் இருந்த ஒரு விருட்சத்தை எனக்குள்ளே எடுத்து வைத்திருக்கிறேன். வெளியில் இருந்த ஒரு விருட்சத்தை எனக்குள் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறேன்.
அப்போ எனக்கு பிடிக்காத ஒருவர், என்னை பகைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், இந்த பகை எதனால் உண்டாகிறது? என்னுடைய எண்ணத்திற்கு அவர் ஒத்துழைப்பு செய்யவில்லை, அவர் எனக்கு பகையாளி ஆயிடுவார். இப்ப அவரை நான் எங்க வைத்துக் கொண்டிருக்கிறேன்? என்னுடைய மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறேன். இது நாளைக்கு எனக்கு ஒரு கட்டியாகவோ, ஒரு முதுகு வலியாகவோ, ஒரு முழங்கால் வலியாக வரப்போகுது. இப்போ புரியுது இல்லையா ஏன் மதர் இன் லாஸ்க்கு இந்த ப்ராப்ளம் அப்படின்ட்டு? இந்த ஆல் மதர் இன் லாஸ் ஆர் ஹேவிங் த நெகட்டிவ் தாட்ஸ் அபவுட் டாட்டர் இன் லாஸ் அண்ட் தே கெட் knee pain. இதுதான் ப்ராப்ளம். அப்போ இந்த பிரச்சனை, அப்போ டாக்டர் இன் லாவை பற்றி சொல்லின்றீங்களா? டாக்டர் இன் லாவுக்கும் அது இருக்கும், அது மைக்ரேன் இருக்கும். மைக்ரேன் அது தலைக்குள்ள இல்லை, தலைக்குள்ள இருக்கிற மதர் இன் லாவுனால. நான் சொல்ல பூஜை சுவாமிஜியினுடைய எக்ஸ்பிளனேஷன் நான் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேன், அதை ரசித்து சொல்கிறேன். எக்ஸாஜரேஷன் கூட இல்லை, என்ஜாய் பண்ணி சொல்கிறேன். அதை பூஜை சுவாமிஜி இதே போல் இந்த டாக்டர் இன் லா மதர் இன் லா இஷ்யூ சொல்லியிருக்கார். எல்லா வீடுகள்லேயும் இந்த ப்ராப்ளம். ஒரு அம்மா கிட்ட கேட்டேன், ரொம்ப சோகமாக இருந்த உடனே, என்னம்மா ஒரே சோகமாக இருக்கீங்களா, என்ன சமாச்சாரம்? இல்லை அந்த மருமக பிரச்சனை தான். மருமக உங்கள் கூடவே இருக்காங்க? இல்லை அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. அமெரிக்காவில் இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் பையன் ஃபோனே பண்ண மாட்டேன்றான், அதனால பையன் ஃபோன் பண்ணல, ஃபோன் பண்ணாததுக்கு காரணம் டாக்டர் இன் லா தான் என்று சொல்லி டாக்டர் இன் லானால இவங்களுக்கு ப்ராப்ளம் பில்டப் பண்ணி அந்த தாட்டை உருவாக்கி அந்த தாட்டை இவங்க சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படித்தான் நாம் பல வேண்டாத எண்ணங்களை, நெகட்டிவ் தாட்ஸை சுமந்து கொண்டு இருக்கிறோம். எல்லா நோய்களுக்கும் காரணம் இதுதான், மனசு தான். இப்போ இந்த மனசு தான் அதை எக்ஸாஜரேட் பண்ணும். பள்ளிக்கூடம் போன குழந்தை வரத்துக்கு லேட் ஆகுது, 5:30 மணிக்கு அந்த வேன் வந்திருக்கணும், அந்த வேனில் அந்த குழந்தை வரல. அம்மா உடனே ஃபோன் பண்ணுறா, என்ன ஆயிருக்குமோ, ஏதா இருக்குமோ, யாராவது கடத்தி கொண்டு போய் விட்டார்களோ, ஏதாவது விபத்தில் மாட்டிக்கொண்டானோ, பள்ளிக்கூடத்தில் ஏதாவது மயக்கம் போட்டுட்டானோ, என்னென்னலாம் இருக்கு, எல்லாம் பில்டப் பண்ணலாம். இதை பையனை வச்சு சொன்னேன், ஹஸ்பண்டை பற்றி வச்சு சொல்லலை. ஏன்னு கேட்டால் அது வரும், வரப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லிடுவா. அதனால் தெரியுமே இது தண்டம் எப்போ வருமோ அது தெரியுமே, வர நேரத்தில் தான் வரும். அப்படி ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒவ்வொரு கருத்துக்கள் மனதிற்குள் நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். ஆல் ஆர் பெயின்ஸ் ஃபார் அஸ். அப்போ இதில் லாஸ்ட் பட் லீஸ்ட், keep everyone and everything which trouble you outside. This is the instruction of Pujya Swamiji. உங்களை எதுவெல்லாம் பாரமாக சுமக்க வைக்கிறதோ, what are all the things you feel heavy, difficult to forget, difficult to forgive, அதையெல்லாம் தூக்கி இப்போ வெளியில் வைக்கணும். அப்போ இப்போ மதர் இன் லாவை தூக்கி வெளியில் வைக்கணும். எக்ஸாம்பிள் மதர் இன் லாங்கிறது. ஆர் த லாஸ் இன் பிஸ்னஸ், ஆர் சீட்டட் பை சம்ஒன், ஆர் இன்சல்டட் பை சம்ஒன், ஆர் பீட்டன் பை சம்ஒன். எத்தனை காயங்கள், எத்தனை வருத்தங்கள், எத்தனை மன கஷ்டங்கள், அத்துணையையும் எடுத்து வெளியில் வைப்பீர்களாக. இவையெல்லாம் நீங்கள் அல்ல, இவையெல்லாம் வெளியில் இருக்க வேண்டியவை. நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு வந்து உள்ளே வைத்துக் கொண்டு விட்டீர்கள். வெளியில் இருக்க வேண்டியவை வெளியில் இருந்தால் நமக்கு பாரம் இல்லை. மறக்க முடியுமா அவன் பண்ணது அப்படின்னு நான் சொன்னேன். அந்த 1935 கதையில் 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமாடாக்கண்ணா அப்படின்னு போட ஃப்ளாஷ்பேக். மறக்க 25 வருஷமா மறக்க முடியலையா? மறக்கணும். மறக்கிறதுக்கு தான் இந்த தியானம் பண்ணணும். என்ன பண்ணணும்?
பிராணாபானௌ சமௌ கிருத்வா. இந்த பிராணனையும் அபானனையும் சமன் செய்கின்ற நாடி சுத்திகளை எல்லாம் செய்து கொண்டு இரு பூர்வ மத்தியிலே மனதை நிறுத்தி கொண்டு எவன் ஒருவன் தவம் இருக்கிறானோ அவனுக்கு முனிகி என்று பெயர். அவனுக்கு ஆசைகளிலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுதலை உறுதி செய்யப்பட்டு விட்டது. அவன் எப்பொழுதும் சுதந்திரவான், அவன் எப்பொழுதும் சுதந்திரமானவன் சொல்றார். அவன் எப்பொழுதும் சதா யஹா சதா முக்தஹா ஏவ சஹா. சதா முக்தஹா, எப்பொழுதும் விடுதலையானவன், எப்பொழுதும் சுதந்திரமானவன், ஏற்கனவே சுதந்திரமானவன். நாம் எல்லாம் சுதந்திரத்தை தான் தேடுகிறோம். ஒவ்வொருவரும் தேடுவது சுதந்திரம் தான். நமக்கு தெரியல, அது சொல்லிக்கிறதுக்கு தெரியல. இந்த வயிற்று வலியில் அழக்கூடிய குழந்தை அது ஏன் அழுகிறது என்று சொல்ல தெரியாது. அதை பற்றி கிரைஃப் வாட்டர் கம்பெனி ஒன்றுக்குத்தான் தெரியும். கிரைஃப் வாட்டர் கொடுக்கணும், அப்படி ஒரு விளம்பரம் வரும் இல்லையா? அதுபோல் நமக்கு நம்ம பிரச்சனை என்னன்னே தெரியல. என்னன்னு தெரிஞ்சா அதுலேருந்து விடுதலை அடையலாம். என்னன்னு நான் சொல்றேன் என்று பூஜ்ய சுவாமிஜி சொல்றார். உங்க பிரச்சனை என்னவென்றால் வேண்டாத பல விஷயங்களை உங்கள் தலைக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது எங்கே போனாலும் போகிறது. அந்த மாமியார் கதை சொன்னா இல்லையா, அந்த மாமியாரை அங்கே விட்டுட்டு நான் சாமியாரா போறேன்னு சொல்லி ஒரு ஆசிரமத்துக்கு வந்தது. நம்ம ஆசிரமத்துக்கு இல்லை, இன்னொரு ஆசிரமத்துக்கு வந்தது அந்த பொண்ணு. சாமியாரா போறேன்னு சொல்லி அங்க வந்த உடனே இன்னொரு அம்மாவோட சண்டை. அதே கேரக்டர் ஆஃப் மாமியார் இந்த ஆசிரம் ஆல்சோ. அப்பதான் இது முடிவு பண்ணுச்சு, சாமியாரா போக வேண்டியது நானல்ல, அந்த மாமியார் தான் சாமியாரா. எங்க போனாலும் ப்ராப்ளம் தீராதுங்கிறதுக்காக சொல்றேன். இதிலிருந்து நாம விடுதலை ஆகாம சந்நியாசம் வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சன்னியாசி ஆயிட்டாலும் அதே உள்ளிருக்கிற ஆட்கள் எல்லாம் நம்மோடு போரிடுவார். அதனால நம்ம செய்ய வேண்டியது என்ன? உள்ளே இருப்பதை சுத்தம் பண்ணணும். நாம் சுமக்கின்ற ஆட்களை வெளியில் அனுப்ப வேண்டும். நமக்கு நாமே வரைகோடுகளை வகுத்துக் கொள்ள வேண்டும். முதலிலே நாம் பேச வேண்டியவற்றை பேசணும், பேச வேண்டாதவற்றை பேசக்கூடாது. வார்த்தைகளை குறைக்க வேண்டும். பிறரை மனதாலோ பேச்சாலோ செயலாலோ புண்படுத்தக்கூடாது. இந்த பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி தான் இந்த அம்மா வீட்டுக்கு போய் 3 நாளாக அவர்கிட்ட பேசலை. சுவாமிஜி பேசக்கூடாதுன்னு இருக்கார். பேசாமே இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லையா? பேசினாலும் ப்ராப்ளம், பேசாமல் இருந்தாலும் ப்ராப்ளம். பேசக்கூடாது என்றதுக்கு அர்த்தம் அதுவும் இல்லை. எதை பேசணுமோ அதை பேசணும், எதை பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும். அதை விடுத்து பேசவே மாட்டேன் என்றாலும் ப்ராப்ளம். ஆகையினாலே அந்த வாக்கிற்கு ஒரு எல்லையை வகுத்து கொண்டு பிறருக்கு தேவையில்லாத விமர்சனங்களையோ ஆலோசனைகளையோ கொடுக்காம நம்முடைய வரையறைகளை நாம் என்ன கேட்கலாம், என்ன கேட்க வேண்டாம் என்று தீர்மானித்துக் கொண்டு நம்முடைய உறவுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். திஸ் இஸ் ஆல் அபவுட் மெயின்டைனிங் a distance or keeping a limit among our relationships. நம்முடைய உறவுகளின் பாலத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள இந்த லக்ஷ்மண் ரேகை உதவும். அப்போ அவர்களிடம் இந்த உறவுகளை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம்? மனதால் புண்படுத்தாதீர்கள், பேச்சால் புண்படுத்தாதீர்கள், செயலாலும் புண்படுத்தாதீர்கள். இப்படி ஒரு பயிற்சியை நாம மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுது நமக்கு மனசாந்தி கிடைக்கும். அசாந்தஸ்ய குதசுகம். இன்னொரு ஸ்பீச்சில் சுவாமிஜி சொல்லியிருக்கார், பகவத்கீதா கோட்டா. அசாந்தஸ்ய குதஹ சுகம். அசாந்தனாய் இருக்கும் ஒருவனுக்கு எங்கிருந்து சுகம் வரும்?
நான் தேடுவதெல்லாம் என் சுகத்தை. ஆனால் நான் அசாந்தன், சாந்தி இல்லாதவன், அமைதி இல்லாதவன். அப்ப நான் எதைத்தான் தேட வேண்டும்? சாந்தியைத்தான் தேட. ஆனால் நான் தேடுவது சுகத்தை. நான் சாந்தி உடையவனாய் இருந்தால் இலவச இணைப்பாக சுகம் வரும். சாந்தியின் இலவச இணைப்பு தான் சுகம். ஆனால் நான் தேடுவது சுகத்தை. ஆனால் நான் வைத்திருப்பது அசாந்தம். No peace of mind, but I am searching for all happiness. If you have peace of mind, happiness will automatically come to you. இதுவும் பூஜ்ய சுவாமிஜியினுடைய உரை. ஸோ இப்போ நம்ம ஒரு தியான பயிற்சிக்குள் செல்லக்கூடிய நேரத்திற்கு வந்திருக்கிறோம். பூஜ்ய சுவாமிஜியினுடைய அதே நடையில் நாம் இந்த தியானத்தை நாம் செய்ய போகிறோம். இந்த தியானம் அப்படிங்கிறது ஒரு ஆட்டோ சஜஷன். நம்ம சொல்லிக்கொண்டே வருவோம். நாம் காதில் கேட்குறத அப்படியே நம்மளும் பின்பற்றி கொண்டு மனசிற்குள்ளே செயல்படுத்தி கொண்டே வரும். கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக அமர்ந்து கொண்டு ஆழ்ந்த சுவாசம், டீப் பிரெத் 3 times. Inhale, exhale, inhale, exhale, inhale, exhale slowly. Relax, totally relax. Be in silence. எந்த பிரயத்னமும் இல்லாமல், எந்த முயற்சியும் இல்லாமல் அமைதி ஒன்றையே லட்சியமாக கொண்டு நாம் அமர்ந்திருப்போமாக. என்னை சுற்றி இருக்கக்கூடிய காட்சிகள், மரங்கள், பறவைகள், கட்டிடங்கள், மனிதர்கள், இவையெல்லாம் அவை அவரவர்கள் இருக்கும் இடத்திலேயே நிலைத்திருக்கின்றார்கள். எனக்கு ஒவ்வொருவரை பற்றியும் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. சிலரை பார்க்கும் பொழுது அவர்களை எனக்கு மிகவும் பிடிக்கிறது. சிலரை பார்க்கும் பொழுது அவர்களை எனக்கு பிடிப்பதில்லை. இதனால் எனது உறவு நிலைகளில் ஏற்ற தாழ்வுகள் உருவாகின்றன. பிறருடைய செயல், பேச்சு, அவர் இப்படி நினைப்பாரோ என்று நான் நினைக்கும் எண்ணம், இவையெல்லாம் என்னை அசாந்தனாக்குகின்றன. அமைதியின்றி என்னை உறக்கமற்ற நிலைக்கு தள்ளுகின்றன. எனக்குள்ளே பல காலத்திற்கு முன்னால், ஆண்டுகள் பல, 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் என் மனதை காயப்படுத்தியவர்கள், என்னை அவமானப்படுத்தியவர்கள்,
என்னை ஏமாற்றிச் சென்றவர்கள், என்னை தோல்வியின் உச்சகட்டத்திற்கு அழைத்துச் சென்றவர்கள், சின்ன வயசில் நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற கசப்பான அனுபவங்கள், ஒரு 15-16 வயதுக்குள் ஏற்பட்ட, அப்போதைக்கு அது மிகப்பெரிய அழுகையை எனக்கு கொடுத்துருக்கு. கதறி கதறி நான் அழுத காலங்கள் உண்டு. ஆனால் இப்போது பார்க்கும் பொழுது, அதற்காகவா நான் அழுதேன் என்று அந்த பிரச்சனை சின்னதாக தெரிகிறது. கோவில் கடைவீதியில் குழந்தை பொம்மை கேட்கிறாள். தந்தை அதை வாங்கி கொடுக்காமல் அவளை இழுத்துச் செல்கிறார். அதனால் குழந்தை அலறி துடிக்கிறது, கதறி கதறி அழுகிறது. ஆனால் அந்த குழந்தை பெரியவளாக வளர்ந்த பிறகு எத்தனையோ கார்களை வாங்குகிறாள். ஆனால் அவளுக்கு இந்த சம்பவமானது மனதில் பெரும் காயத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த உதாரணத்தில் வருவதைப் போல் என்னுடைய பால்ய பருவத்தில் நிகழ்ந்த பல விஷயங்கள், என்னை காயப்படுத்தி இருக்கின்றன. அவை என்ன என்பது கூட எனக்கு மறந்து போய்விட்டது. ஆனால் அவை ஏற்படுத்திய சோகங்கள் எனக்குள் நிலைத்திருக்கின்றன. அவை எவையாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் துடைத்து வெளியே எடுத்து வைக்கின்றேன். எனக்கு யார் மீதும் கோபமில்லை. எனக்கு யார் மீதாவது கோபம் இருக்குமேயானால் உண்மையில் அவர்களை நான் உள்ளே சுமக்கின்றேன் என்று அர்த்தம். ஆகையால் நான் யார் மீது கோபமாக இருக்கின்றேனோ அவர்களை இந்த க்ஷணத்திலே, இந்த நொடியிலே வெளியே எடுத்து வைக்கின்றேன். என்னை அவமானப்படுத்தியவர்களை என் மனதை விட்டு அகற்றி வெளியே எடுத்து வைக்கின்றேன். என்னை காயப்படுத்தியவர்களை, என்னை வருத்தப்பட வைத்தவர்களை, ஏமாற்றியவர்களை, கஷ்டப்படுத்தியவர்களை, எல்லா நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ் அவர்களை எல்லாம் வெளியே எடுத்து வைக்கின்றேன். என் மனம் லேசாக இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாய் என் மனபாரங்கள் குறைந்து விட்டன. நான் பூரணன். யாரும் எதையும் கொடுத்தோ, யாரும் எதையும் சொல்லியோ நான் பூரணனாகப் போவதில்லை. ஏனென்றால் நான் ஏற்கனவே பூரணன். நான் இறைவன் எனக்கு கொடுத்துள்ளவற்றிற்காக நன்றி கூற முனைகிறேன். Everything is given by Ishvara. Everything is the order of Ishvara. I thank Ishvara with all my gratitude. என்னுடைய அறையிலே நிறைய கரப்பாம்பூச்சிகள் வந்துவிடும்போது, நல்ல காலம் பாம்பு வரவில்லையே என்று என்னை தேற்றிக்கொள்ள இந்த பயிற்சி உதவுகிறது. சிறு அடிபடும் பொழுது பெரிய அடிபட்டு விடவில்லையே என்று நன்றி கூற பக்குவம் தருகிறது. நான் பக்குவப்படுகிறேன். நான் பூரணன். எதுவும் அல்லது யாரும் என்னை பூரணப்படுத்திவிட முடியாது. ஏனென்றால் நான் ஏற்கனவே ஆனந்த சுரூபனாக இருக்கிறேன். என்னுடைய துக்கங்கள், துயரங்கள், எதிர்மறை உறவுகள் இவர்களையெல்லாம் வெளியே எடுத்து வைத்து விட்டேன். இப்பொழுது
நான் யார் எனக்கு எதிரி என்று நினைக்கிறேனோ அவருக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். பிரார்த்தனை ஒரு கர்மா. அதற்கு நிச்சயம் பலன் உண்டு. ஆகையினால் என்னை எவர் நாள்தோறும் முகம் பார்க்காமல் திரும்பிக் கொண்டு போகிறாரோ அவருக்காக ஒரு ரோஜா மலரை கொண்டு தருகிறேன். அவரிடம் நீட்டுகிறேன். I give a small bouquet to him. For 2-3 days he will not respond. After that he will respond. So I send a greeting message to him. I am the form of love. Because aham உத்தம புருஷः அஸ்மி. என்னுள் உத்தம புருஷன் இருக்கிறான். அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். காணும் பொருள்களெல்லாம் இறைவனையே நான் காணுகிறேன். இருப்பதெல்லாம் இறைவனே என்று உணர்கிறேன். All that here is Ishvara. I need not worry. I need not afraid of anything. I am full and complete. நான் பூரணன், ஆனந்த ஸ்வரூபன். ஆனந்த ஸ்வரூபன் என்ற திருப்தியோடு இருக்கிறேன். திருப்தித்துவம். அதிருப்தி தான் என் துக்கத்திற்கு காரணம். நான் ஏற்கனவே பூரணன் என்று உணர்ந்தவுடன் நான் திருப்தியின் வடிவமாய், தன் நிறைவின் வடிவமாய் இருக்கிறேன். இப்பொழுது என் மனத்தை சாந்தப்படுத்திக் கொள்வதற்காகவும், சுத்தப்படுத்திக் கொள்வதற்காகவும், ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்காகவும் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று சொல்லிக் கொள்கிறேன். இந்த தியானத்தை நீங்கள் வீட்டில் செய்யும் பொழுது உங்களுக்கு இஷ்டமான மந்திரங்களை சொல்லிக் கொள்ளுங்கள் என்று பூஜ்ய சுவாமிஜி தன் உரையில் குறிப்பிடுகிறார். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. Open your eyes, looking your palms. மிக குறுகிய நேரத்தில் இந்த தியானம் நிகழ்ந்தாலும் ஒரு டெமோக்காகத்தானே, நல்ல ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுத்தது, நல்ல சித்தசுத்தியை நமக்கு கொடுக்கிறது. இந்த சித்தசுத்தி ஏற்படுவதனால நமக்கு குரு வாக்கியத்தை புரிந்து கொள்கிற பக்குவமும், சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெளிவும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம மைண்டு கம்ப்யூட்டர் டிஸ்க் மாதிரி, அது ஃபுல்லாக இருந்ததுன்னு வைங்களேன். நீங்கள் ஒரு பென் டிரைவ்லேருந்து எதையாவது டவுன்லோட் பண்ணணுன்னா அது என்ன சொல்லும்? நோ ஸ்பேஸ், நோ ஸ்பேஸ், நோ ஸ்பேஸ். அப்போ புதிய விஷயங்களை நான் கொடுக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்வதற்கு உங்கள் மனதிலே ஸ்பேஸ் வேணும், இல்லை உங்கள் புத்தியிலே ஸ்பேஸ் வேணும். ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த 1935-45 இருந்ததுன்னா என்ன பண்ணுறா, எல்லாம் காலி பண்ணுங்கிறது தான் இந்த டெக்னிக். ஃபார்மேட் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்கள் மனதை ஃபார்மேட் பண்ணிக்கொள்ளுங்கள்.
தம்பி சொல்கிறாரு, இப்படி சிம்பிளாக சொல்லியிருக்கலாம்ல முதல்லையே அப்படின்ட்டு. ஒரு இன்ஜினியர் ஃபார்மேட் பண்ணிக்கிறது, டெலிட் ஃபைல்ஸ், டெலிட் அன்வான்ட் ஃபைல்ஸ்னு அர்த்தம். நிறைய டெலிட் ஃபைல்ஸ் இருக்குது நம்மகிட்ட. அவையெல்லாம் தான் நமக்கு பாரத்தை ஏற்படுத்தி கொடுத்து நோய்களாக மாறுகின்றது, முதுகு வலியாகவும் மூட்டு வலியாகவும் மாறுகிறது. மனதை தெளிவாக ஆக்கிக் கொள்வதற்கு வேதாந்தா துணை புரிகிறது. வேதாந்தா இஸ் an immune அப்படின்னு சொல்லுவார் சுவாமிஜி. இட் கிவ்ஸ் யூ இம்யூனிட்டி. ஒரு நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுப்பதை போல இந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை வேதாந்தா ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆகினால் இந்த பயிற்சிகளை நாம் செய்வோமாக. இப்ப ஒரு கேள்வி நிறைவாக யாரோ ஒருத்தர் கேட்டிருக்கலாம் சுவாமிஜி கிட்ட. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னாக்க, எனக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது சுவாமிஜி சொல்லியிருக்கார், நீ கோபம் வராததை போல் நடந்து கொள் அப்படின்னு இருக்கார். இப்போ இவனும் கோபம் வராதது மாதிரியே வச்சுக்கிறது. கோபம் வரும், ஆனால் கோபத்தை வெளிக்காட்டிக்கிறது இல்லை. அப்படின்னா என்ன? கோபம் வராத மாதிரி நடிக்கிறது. இது சுவாமிஜியுடைய ஒரு கோட். ஆக்ட், டோன்ட் ரியாக்ட். ஆக்ட்னா செயல்படுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, நடின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆக்ட் பண்ணலாம், ஆனால் ரியாக்ட் ஆகக்கூடாது. இப்படியே சில காலம் இருந்தா அதுவே பழக்கமாயிடும் உனக்கு என்று சுவாமிஜி சொல்லியிருக்கார். கோவம் வராத மாதிரியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். கோவம் வருது, ஆனால் ஏதாவது ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது. நிறைய டெக்னிக் இருக்குது. கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த 100லேருந்து 1 வரைக்கும் கவுண்ட் பண்ணுறது. 100, 99, 98, 97 இப்படி கவுண்ட் பண்ணுறது. ட்ரிங்க் அ சில் டம்ளர் ஆஃப் வாட்டர் அப்படின்றது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்னிக் இருக்கும். அதை பற்றிலாம் இல்லை, பூஜ்ய சுவாமி சொல்லலை. பூஜ்ய சுவாமிஜி என்ன சொல்கிறாருன்னா, practice this kind of adjustment system, then one day you will become like that. நீங்கள் நடித்துக்கொண்டே இருந்தால் அது போலவே நீங்கள் ஆகிவிடுவீர்கள். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், எனக்கு கோபம் வந்ததுன்னா என்ன ஆகும்னே தெரியாதுன்னு நானே எனக்கு சர்டிஃபிகேட் பண்ணிடுறேன். நானே எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துக்கும்போது அப்படி தான் வரும். இனிமேல் நம்ம என்ன சொல்ல போகிறோம், என்னால் என் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், எனக்கு கோபம் வராது. அதை மாற்றி யோசிக்கணும், மாற்றி சொல்ல சொல்ல என்னவாகும், அதுவே உண்மையாக மாறிவிடும். ஓம். 1 மணி நேரத்துக்கு மேலே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஒரு 10 நிமிஷம், 5 நிமிடம். இஃப் தேர் இஸ் கொஸ்டின். எப்போ வீட்டுக்கு போவோன்னு கேட்குறியா? குட் கொஸ்டின். ஒரு செல்ஃப் சஜஸ்டிவா நம்மளே சொல்லிக்கிறது தான். மார்னிங் ஹவர்ஸ், பிஃபோர் நைட். அதுவும் சொல்லியிருக்கார், டைம் சொல்லியிருக்கார் சுவாமிஜி. ரைட் கொஸ்டின். பிஃபோர் ஸ்லீப் அன்லோட் யுவர் நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்கிறார் சுவாமிஜி. இந்த சிடிலேயே என்ன சொல்கிறாருன்னா, பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் திங்க் லைக் திஸ் அண்ட் ரிமூவ் ஆல் தி அன்வான்ட் பீப்புள், அன்வான்ட் தாட்ஸ் அவுட் ஆஃப் யூ அண்ட் கோ டு ஸ்லீப். தியானம் செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழி. அதே போல் காலையிலும் செய்யலாம். ஆனால் பிஃபோர் ஸ்லீப் இது செய்யும் பொழுது, இப்போ சொன்ன இந்த சஜஷன் செய்யும் பொழுது நல்ல பலன் இருக்கும். எவ்வளோ வருஷமாக இருக்கக்கூடிய லோட்ஸ் எல்லாம் இருக்கு. சில வீடுகள்லாம் அந்த ரூம் பூட்டி கிடக்கும். அது எதுக்குன்னா, இந்த பழைய சாமான் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு ரூம். அதுபோல் நம்ம மனசை வச்சுக்க முடியுமா? ஃப்ரெஷ் அண்ட் பியூராக நம்ம மனசை வச்சுக்கணும். அதுதான் இந்த தாட்ஸ்னுடைய ஐடியா. ஸோ பிஃபோர் ஸ்லீப் கண்டிப்பாக பண்ணணும் இந்த மெடிடேஷன். 10 minutes ஆட்டோ சஜஷன் மாதிரி. பூர்வ ஜென்மா கோவம் வரக்கூடாது. அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்க சார்.
நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம், அதை கொண்டுட்டு வந்துட்டே இருக்கோம். எவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் சார். அப்போ வர வர நம்ம எவ்வளோ சுத்து பண்ணிட்டு இருக்கோம். அப்படியும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது அதுக்கு எப்படி சார் சொல்லுங்க? அதான் இருக்கு பல வழிகள். ஜபம் பண்ணலாம், மந்திரங்களை சொல்லலாம், ஆலயங்களுக்கு போகலாம், குருநாதாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கலாம், சத் சங்கம் இப்படி கலந்துக்கலாம். இதெல்லாம் அதற்கான முயற்சி தான், சித்த சுத்திக்கான முயற்சி தான். அதில் ஒன்று தியானம். சித்த சுத்திக்கான முயற்சியில் ஒன் ஆஃப் தி அட்டெம்ப்ட் வந்து தியானம் பண்ணுறேன். இப்படி பல வழிகளையும் அதை முயற்சிகளை தொடர்ந்து செய்யணும். சாண்டிங், இந்த பகவத்கீதா வாசிக்கலாம், ஸ்லோகாஸ் வாசிக்கலாம், அதனுடைய அர்த்தங்களை படித்து தெரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். அதை வந்து நம்ம இது பண்ணும்போது முயற்சி பண்ணணும் சார். தெரிஞ்சு நம்ம கர்மா செய்ய போனது கிடைக்கல, அதை டிஸ்கஸ் பண்ண கூடாது. இல்லை, அது கர்மாவின் அடிப்படையில் தான் நிகழப்போகுது. ஆனால் அதை நோக்கி முயற்சியே இல்லாமல் இருக்கக்கூடாது. இல்லை, நமக்கு இப்போ இந்த ஃப்ரீ வில்லை எப்படி பயன்படுத்தணும் ஆரம்பத்தில் இதில் ஒரு குறிப்பு சொன்னேன். அப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஃப்ரீ வில்ல கர்த்தும் சக்கியம் அகர்த்தும் சக்கியம் அந்நியதாவா கர்த்தும் சக்கியம் இல்லை. ஐ கேன் டூ மெடிடேஷன், கர்த்தும் சக்கியம். மெடிடேஷன் பண்ணிக்க முடியும். என்னுடைய பாபத்தை குறைத்து கொள்ள வழி இல்லை, ஆனால் புண்ணியத்தை உயர்த்தி கொள்ள வழி இருக்கிறது. ஏன் புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளக்கூடாது? இப்போ பூஜை, யஜ்ஞம், குரு சேவா, கர்மயோகா இவையெல்லாம் புண்ணியத்தை வளர்த்தும். கர்மயோகா செய்ய வேண்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.